மல்யுத்த வீராங்கனை தினேஷ் போகாட்டிற்கு ஆதரவாக போராட்டம், நாடு முழுவதும் போராட்டம், நீதி கேட்கும் போராட்டம், டிஒய்எஃப்ஐ போராட்டம், வழங்க வேண்டும் எங்கள் வீராங்கனைக்கு வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும், கலைக்க வேண்டும் தகுதியற்ற இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பை கலைக்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம் டிஒய்எஃப்ஐ நடத்துகின்ற நீதி கேட்கும் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசே மோடி அரசே வெட்கக்கேடு மானக்கேடு நாட்டின் பெருமையை தேசத்தின் பெருமையை பாலியல் குற்றவாளிக்காக அடக்கி வைப்பதா சீ வெட்கக்கேடு சர்வதேச நீதிமன்றமே விசாரணை நடத்து ஒலிம்பிக் போட்டியில் நடத்தப்பட்ட மாற்று வேலைகளுக்கு விசாரணை கமிட்டியை உடனடியாக அமைத்திடு. நாங்கள் இருக்கிறோம் எங்கள் நாட்டு வீராங்கனைக்கு உறுதுணையாக டிஒய்எஃப்ஐ இருக்கிறோம். வழங்க வேண்டும் தினேஷ் போகாட்டிற்கு வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும், உடனடியாக வழங்க வேண்டும். இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பை கலைத்துவிட்டு நேர்மையான புதிய நிர்வாகிகளை உடனடியாக நியமித்திடு. ஏற்க மாட்டோம் ஒலிம்பிக்கில் நடத்தப்பட்ட மல்யுத்த முடிவுகளை ஏற்க மாட்டோம். வழங்க வேண்டும் தினேஷ் போகாட்டிற்கு வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும். ஒன்றிய அரசு மோடி அரசு புகுத்தாதே கேவலமான திட்டங்களை சதி திட்டங்களை விளையாட்டில் புகுத்தாதே தேசத்தின் பெருமையை பாலியல் குற்றவாளிக்காக அடகு வைக்காதே. நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீராங்கனைக்கு உறுதுணையாக தேசம் முழுவதும் டிஒய்எஃப்ஐ இருக்கின்றோம். மோடி அரசோடு டிஒய்எஃப்ஐ மல்யுத்தம் செய்கின்றோம். அறிவித்த ஓய்வினை எங்கள் வீராங்கனையே திரும்ப பெற கேட்கிறோம். வழங்க வேண்டும் மல்யுத்த வீராங்கனை
வீராங்கனை வினேஷ் போகாட்டிற்கு வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும். கலைக்க வேண்டும், கலைக்க வேண்டும். இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பை கலைக்க வேண்டும். ஒலிம்பிக்கில் பதக்கம் பெறாவிட்டாலும் இந்திய நாடே தங்க மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வினேஷ் போகத்துக்கு ஆதரவு தெரிவித்து டிஒய்எஃப்ஐ சார்பாக நாங்கள் இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்கில் விளையாட போனது 117 வீரர்கள் போயிருக்கிறாங்க. இந்த 117 வீரர்களுக்கு 140 அதிகாரிகள் அவங்களோட கூட போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும்னா, இந்த வினேஷ் போகத் அவர்களுடைய எடையை இந்த மாதிரி 100 கிராம் கூடி இருக்குதுன்னு சொன்னா, இங்கிருந்து போன 140 அதிகாரி அங்கே போய் என்ன வேலை பார்த்தாங்கன்ற கேள்வி தானே எங்களுக்கு வரும். அப்போ 140 அதிகாரிகள் போய் 117 வீரர்களை சரியாக போட்டியில் பங்கேற்பதற்கான ஏற்பாடு செய்யறதுக்கு தான் 140 பேரை மோடி அனுப்பி வச்சாரு. இப்போ இவங்க போய் அதை கவனிக்காம விட்டதனுடைய விளைவு ஓஆர்எஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. இந்த 100 கிராம் எடை கூடுனதுக்கு இந்த வினேஷ் போகத்துக்கு நயவஞ்சகமாக ஓஆர்எஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் 100 கிராம் எடை அவங்க வந்து கடுமையாக பயிற்சி பண்ணி இந்த எடையை கூட விடாமல் பார்த்து கொண்டிருந்த போதும் அவருடைய எடை கூடி இருக்கிறது என்று சொன்னால் இதில் ஏதோ சதி இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னு சொன்னால் போன வருஷம் அந்த பிரிட்ஜ் பூஷனுக்கு எதிராக டெல்லி நகரத்தில் முன்னின்று போராடிய வீராங்கனைகள்ல ஒருத்தவங்க, ஒரு பாலியல் புகாருக்கு எதிராக முன்னாடி நின்று போராடினவங்க இன்னைக்கு அவர்களுக்கு அநீதியை இழைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஒலிம்பிக் வந்து சில குடும்பங்களுடைய சொந்த உடைமையாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாவிலிருந்து நீட்டா அம்பானி அவருடைய மனைவி அவங்க வந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இருக்கிறாங்க. எங்களுக்கு என்ன கேள்வினா, நீட்டா அம்பானி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இருப்பாங்கன்னா அவங்க ஏற்கனவே விளையாட்டு வீரராக இருந்திருக்காங்களா? இல்லை இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஏதாவது பொறுப்பில் இருந்திருக்காங்களா? அப்போ சர்வதேச அளவில் நீட்டா அம்பானியை போன்றவர்கள் இருந்தாங்கன்னா மோடி சொல்றது தான் நடக்கும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள், இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள், வினேஷ் போகத் வெற்றி பெறும் போது ஒரு வாழ்த்து செய்தியை கூட வெளியிடாதவர் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா உண்மையிலேயே இந்திய நாட்டின் பிரதமர் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்தியாவுடைய பிரதமர் உள்பட இந்திய அரசாங்கம் உள்பட RSS உள்ளிட்ட சதி பின்னாடி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த அநீதி உண்மையிலேயே நேர்மையாக விளையாடிய, நேர்மையாக தன்னுடைய பயிற்சியை செய்து நேர்மையாக இந்தியாவுக்கு பதக்கம் பெற வேண்டும் என்கிற வெறியோடு போய் போராடிய ஒரு தங்க மகளை இன்றைக்கு இந்த தேசம் அவமானப்படுத்தி இருக்கிறது. இந்த அவமானத்துக்கு எதிராக நாங்கள் பொறுத்து கொள்ளாமல் டிஒய்எஃப்ஐ இன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக இந்தியாவினுடைய ஒலிம்பிக் கமிட்டி கலைக்கப்படணும். நேர்மையானவர்கள் ஒலிம்பிக் கமிட்டியில இடம்பெற வேண்டும். இந்த அநீதி மீது ஒரு உரிய விசாரணை நடத்தி யாரெல்லாம் குற்றம் இழைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தண்டிக்கப்படணும். இன்னைக்கு ஓய்வை அறிவித்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெண் வீராங்கனையை பெறுவதற்கு இந்த நாட்டுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னு தெரியாது. ஒரு வீராங்கனையை இந்த நாடு இழந்திருக்கிறது. நாங்கள் அவரோடு இருக்கிறோம், அவருடைய போராட்டத்திற்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த போராட்டத்தின் ஆதரவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வருகிறோம். சரவண தமிழன், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம்.